சேலம் மக்களே, சேலத்திலேயே இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் எப்படி? கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சேலத்தில் இருந்து பார்க்குறீங்க, ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் 2 வீடியோ ஸ்டார்ட் வீடியோவாக போட்டிருப்பேன். இது ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். உருளைக்கிழங்கு செடி நிறைய போட்டு எல்லாமே கோழி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இது ஒன்று மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் இதையும் நான் ரொம்ப பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தேன். ஆனால் நான் இதில் என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளும் யூடியூப்பில் பார்த்து தான் இந்த செடியெலாம் வச்சுட்டு இருக்கோம். நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக முளப்பு வந்ததுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணிட்டேன், ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே வைக்காமல் அதையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வச்சுருக்கலாம், பட் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதை நான் தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க சொல்லுவாங்களே, நம்ம எது விளைக்கிறோமோ அதுதான் விதைக்கும்ன்ட்டு. நான் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிட்டேன். நம்ம என்ன போட்டோமோ அது தானே வரும். ஒரு வேளை கட் பண்ணாமல் முழு உருளைக்கிழங்கா வச்சுருந்தா ஓரளவுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன். பட் செக் பண்ணேன், இந்த கவர்மெண்டில் வருமா இல்லையான்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தது. பட் நம்ம வச்சதுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா முளப்பு வச்சு ஒரு ஃபுல் உருளைக்கிழங்காவே நம்ம வச்சு பார்க்கலாம். பட் மறுபடியும் எத்தனை டைம் வச்சு அங்கே இல்லாமல் போனாலும் நான் சோர்ந்து போக தயாராக இல்லை. மறுபடியும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். விடாமுயற்சி வெற்றி நிச்சயம். சேலம் மக்களே, என் வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எதுக்குமே சோர்ந்து போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.